ஏய் நில்றா. ஏய் ஓடாதடா. ஏய் மாட்னா கொண்டே போடுடா. ஏய் ஏய் ஓடாதடா. நில்றா டேய். புடியா புடியா புடியா. அவன்தான்யா. இந்த முன்னால ஓடுறான் பாரு. அவன்தான்யா. புடியா புடியா. ஏய் ஓடாதடா. அவன்தான்யா அந்த முன்னாடி ஓடுறான் பாரு. புடி புடி. வேகமா ஓடுறான் பாரு. புடி. அவன்தான். விடாத புடி. விடாத அவனை ஓடியாம மாதிரி அமுக்கு. அவன்தான்யா. நீ எங்கயா ஓடுற? ஓடாதடா. ஏய் மாட்னா கொண்டே போடுடா. ஏய் ஓடாத. நில்றா டேய். ஏய் ஓடாதடா. நில்றா. என்னடா இது? சாப்பாடுப்பா. கிளம்புற அவசரத்துல வீட்டுல வச்சுட்டு வந்துட்டீங்க. அதான் எடுத்துக்கிட்டு ஓடியாந்த. ரொம்ப வேகமா வந்தியோ? நீங்க பாக்கலையே எத்தனை பைக்கு எத்தனை ஆட்டோ, இதுல 2 போலீஸ் திருடுவாரப்பா. அம்புட்டி முந்திட்டு வந்தேன். அப்ப இது என்னடா? அதானே இது என்ன? ரொம்ப பொறுப்பா இருக்கடா. நான் எந்த டிபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொண்டு போறேன்னு கூட உனக்கு தெரியல. இன்னைக்கு ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன். கொஞ்ச நேரத்தோட வந்ததுல உன் பேட்டாவை டிவி மேல வைக்க மறந்துட்டேன். அதை வாங்கத்தானே இந்த டிராமா. 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 15. இதுல 1500 ரூபாய் இருக்கு. நானும் என்னட்ட வரப்பா. உனக்கு 1500 பேட்டா கொடுக்கற அளவுக்கு எனக்கு வசதி இல்ல. உன் பேட்டாவை தனியா வாங்கிக்க. எனக்கு ஒரு உதவி பண்றியா? சீக்கிரமா வேலைக்கு போய் 4 காசு சம்பாதின்னு சொல்ல மாட்டீங்களா? நடக்காத நான் என்ன சொல்ல போறேன்? என் செல்லுக்கு 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிடு. 1500 ரூபாய்க்கு ரீசார்ஜா? என்னப்பா நடக்குது? பிஎஸ்என்எல்ல புது ஆஃபரா. 1500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 1800 டாக்கு விழிவு. 3 வருஷத்தை ஓட்டிட மாட்டேன். எப்பா எப்படிப்பா உங்களுக்கு மட்டும் இந்த ஆஃபர், தள்ளுபடி, இலவசம், சிறப்பு சலுகைலாம் தெரியுது? திட்டம், சேமிப்புடா, பிளானிங் வேணும் லைஃப்ல. உன்ன மாதிரி ஊதாரித்தனமா செலவு பண்ணா குடும்பம் நடத்த முடியுமா? நான் சொன்ன ஆஃபர் இருக்கானே, கேட்டு ரீசார்ஜ் பண்ண. இன்னையோட அந்த ஆஃபர் முடியுது. சரிப்பா. பஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். அப்பா என் பேட்டா இந்தா பார்த்து செலவு பண்ண. தினம் 10 ரூபானா மாசம் 300 ரூபா. நம்ம வீட்டு போன் பில்ல கட்டிடலாம். அப்ப பஸ் கிளம்புதுப்பா. கேட்காத, இனி நான் எது சொன்னாலும் கேட்காத. சீக்கிரம் வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்க பாடுறா. 10 ரூபா வாங்குறதுக்குள்ள படாது பாடா இருக்கு. ஏய் தேங்க் யூ. நல்லா படிக்கணும். கிளம்புங்க டைம் ஆகுது. கோர்ட்டு போயில ரஸ்கல். ஏட்டியா நான் சிவகங்கை கோர்ட்டுல ஓடுனேன். சிவகங்கை கோர்ட்டு அடிக்காதீங்க ஏட்டியா, தொழில் பண்ற ஏரியா. அதான் ஜீப்ல கூட்டி போங்கண்ணே. ஜீப் வாங்க சார். நீங்களே பிடிச்சீங்களா வேற எவனாவது பிடிச்சு கொடுத்தானா? ஏய் உன்னை தாண்டி தானே ஓடுன. புறா புறான்னு தொண்டை கிளிய கத்திக்கிறீங்க. நீ பாட்டுக்கு ஓடிக்கி இருக்க. சார் சட்டத்தை ஆளால் கையில் எடுத்துக்கூடாது சார். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறத எங்க அப்பா பார்த்தாலே அவ்வளவுதான். திங்குற சோறும் தங்குற இடமும் போயிரும். இருடா, என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டேஷன் படிய மிதிக்காமலா போயிருவ? கட்டாயம் மிதிக்க மாட்டேன் சார். எங்க அப்பா எங்களை எப்படி வளர்த்திருக்காரு தெரியுமா? ஃபேமிலி போட்டாங்க. ஏன் உம்முன்னு இருக்கீங்க? நல்லா சிரிங்க. டேய் உங்களை தானே சொல்றாரு, நல்லா சிரிங்கப்பா. சார் நான் உங்கள சொன்னேன். ஏங்க இன்னும் 2 நாளைக்கு இருந்தாலும் அவர் சிரிக்க மாட்டாரு. அதான் நாங்க 3 பேர் சிரிக்கிறோம்ல, சும்மா எடுத்து கொடுங்க. இது மாதிரி கேஸ் வீட்டுக்கு ஒண்ணு இருக்கும் போல இருக்கு. அங்கனுக்குள்ள போய் ஒதுங்கி நிப்போம். வாங்க வாங்க வாங்க. ஏய் இப்படி வாங்க போய் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒதுங்குவா. ஏய் இரு. வாங்க வீட்டுக்கு போயிடலாம். ஏங்க பிள்ளைங்க நனையுதுங்க. இன்னைக்கு ஒரு நாள் நினைச்சா பிள்ளைங்க ஒன்றும் கரைஞ்சிட மாட்டாங்க. வாயை மூட்டு பேசாம வா. என்னங்கடா நடுக்கமா இருக்கா? அடுத்த தடவை மழை பெஞ்சா இந்த நடுக்க மட்டும் இல்ல, மலைக்கு கூட போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் ஒதுங்க கூடாதுன்னு ஞாபகத்துக்கு வரணும். அதனால எந்த நட்டம் வந்தாலும் பரவாயில்ல, புரிஞ்சதா? சூப்பர். அப்பா உங்க அப்பா. எனக்கு கூட இவங்கள சுத்தமா பிடிக்காது. ஏண்டா உங்க அப்பா சொன்னாருன்னு கப்பித்தனமா ஒரு பிளாஸ் பேக் சொல்றியா? இருடா, மதுரையில ஏதாவது கலவரம் வராமலா போயிரும். அன்னைக்கு வந்து உன்னை அழுறேன் பாரு. அப்போதான் ரிசர்வ் போலீஸ் வந்துருவாங்களே, அவங்களுக்கு எப்படி என்ன அடையாளம் தெரியும்? வெளியூர் போலீஸே வந்தாலும் விவரம் நாங்க தான் சொல்லணும். அத அப்போ பாத்துக்கோங்க சார். ஏய் நீ சிக்கனதால என்னையும் திட்டா இருப்பாரு. தவி ஓடி இருக்க வேண்டியதானே. வரேட்டியா மாட்டுவடா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டுவ.
ஏங்க வடைய ஒளிச்சு வைக்கிறீங்க? நான் காக்காவா தூக்கிட்டு போறதுக்கு? இந்தாங்க என்னது? 10 ரூபாய்க்கு டாப் ஆஃப் கார்டு. உங்களை கேட்டாங்களா? எங்க அப்பா நம்பருக்கு 1500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுங்க. காசு கொடுங்க. பண்ணுங்க, தரேன். நான் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தரலனா? நான் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ணலனா? ஹலோ, வேணும்னா காசு கொடுங்க, இல்ல இடத்த காலி பண்ணுங்க. சரி பண்ணுங்க. சரி, அவர் நம்பரை சொல்லுங்க. காசு வாங்கி போறதுலயே குறியாருங்க. எந்த கார்டு என்ன ஸ்கீம்னு கேட்க மாட்டீங்களா? அதையும் நீங்களே சொல்லுங்க. பிஎஸ்என்எல்ல ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்காங்கல்ல. 1500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 1800 ரூபாய் டாக் டைம். அந்த ஸ்கீம்ல அந்த ஸ்கீம் இருக்குல்ல? இருக்குங்க, நம்பரை சொல்லுங்க. ஏங்க, நான் 1500 ரூபாய் கொடுத்துருக்கேன். எனக்கு 2 வடை வாங்கி கொடுத்து அன்பா 4 வார்த்தை பேசலாம். ஹலோ, வடை கம்பெனி காசுல வாங்கல, கை காசுல வாங்கிருக்கேன். நல்லா விவரமா தான் பேசுறீங்க. சீக்கிரம் ரீசார்ஜ் பண்ணுங்க. நம்பரை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. 9445199925. சொல்லுங்கப்பா. இப்பதான் கடைக்கு வந்தேன், அதுக்குள்ள போன் பண்றீங்க? ரீசார்ஜ் பண்ணிட்டேன்னு கேக்கதா? சார், லாஸ்ட் 3 நம்பர் என்ன சொன்னீங்க? 205. சரிப்பா, ஸ்கூல்ல இருந்து சும்மா போன் பண்ணாதீங்க. வேலையை முடிச்சுட்டு நானே கூப்பிடுறேன். ஏங்க, ரீசார்ஜ் பண்றதுக்கு எப்படி நேரமா? பேட்டரியை சார்ஜ் பண்றப்ப மட்டும் வெயிட் பண்றீங்கல்ல, இதுக்கும் வெயிட் பண்ணுங்க. ஐ, ஜோக் அடிக்கிறீங்களாக்கோ? வேகத்தை வேலையில காட்டுங்க. சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க. ரீசார்ஜ் ஆயிடுச்சு. ஏங்க, வடைய கீழே வச்சிருக்கீங்க, மறந்துடாதீங்க. எலி தூக்கிட்டு போயிருப்பது. வரட்டா? டேய், அது எனக்கு வச்சது. அப்படியா? உன் பேர் எதுலயுமே காணமேப்பா. ஏமா சாம்பார் செய்யல? அண்ணன் சாப்பிட மாட்டான்டா. நான் சட்னி சாப்பிட மாட்டேன்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்குயா? நீ ஏமா அவங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு? ஏய், இதான் இருக்கு, வாயை மூட்டு சாப்பிடு. எங்க வாய மூடிக்கிட்டு நீ சாப்பிட பாப்போம். பெரிய வித்தக்காரன் இருப்ப போலே. ஏமா இவனுக்கு வெற்றின் பேர் வச்சா? வெற்றின்னு வச்சிருக்கலாம். எங்க அப்பா பேர்ரா, அதுதான் வச்சான். அவர் என்ன வேலை பார்த்தாரு? அவர் எங்க வேலைக்கு போனாரு? வியாபாரம் தான், பழைய இரும்பு. அதான் இவனு தெருவா சுத்துறான். பாத்துரா, துரு புடிச்சிட போற. ஹலோ, நான் தெருவா சுத்தினாலும் MBA படிச்சிருக்கேன். ஆமாண்டா, நீ மட்டும் தான் MBA படிச்சிருக்க. நாங்க எல்லாம் எம்பாம தான் படிச்சோம். ஏன்டா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எவனாச்சும் வீட்டுல இருக்கானா? எல்லாம் வேலை கிடைச்சு செட்டில் ஆயிட்டான். நீ மட்டும் தான் அப்பா கிட்ட 10 ரூபா வாங்கிட்டு சுத்தி வந்துட்டு இருக்க. இப்படி இருந்தா எவன்டா வேலை கொடுப்பான் உனக்கு? உனக்கே கிடைச்சிருக்கு, எனக்கு கிடைக்காதா? திமிரு. எங்கடா என்கிட்ட வாங்கின 10 ரூபா? டேய், ஒன்னதான்டா கேக்குறேன். தரேன். எப்ப? காசு வந்ததும். அதான் நீ பேட்டா வாங்கிருப்பல்ல. பாசத்தோட உனக்கு 10 ரூபாய் பெருசா போச்சுல்ல? சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோ. ஏண்டா, 7 ரூபா நோட்டு 3 ரூபா நோட்டு மாடா கொடுத்தது ஒத்த நோட்டு. சொல்லுங்கப்பா. என்னடா ஆச்சு? ரீசார்ஜ் பண்ணலையா? இன்னும் மெசேஜ் வரல? ஏன்பா, உங்களை மாதிரி எத்தனை பேர் இதே ஸ்கீம்ல ரீசார்ஜ் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் மெசேஜ் டைப் படிச்சு அனுப்ப வேணாமா? நீ ரீசார்ஜ் பண்ணிட்டேல? பண்ணிட்டேன்ப்பா. சீக்கிரமாவே SMS வரும், வெயிட் பண்ணுங்க. சரி. முதல்ல இவர் வச்சிருக்கிற செல்ல திருடணும், அப்பதான் போன் பண்றது விடுவாரு. அதான் மொத்த அமௌண்ட் அடிச்சிட்டியா? அப்புறம் என்ன? ஏய், காசு வாங்கிட்டல, உனக்கு எனக்கு நடுவுல எந்த கடனும் இல்ல. ஒழுங்கா சாப்பிடு. அப்ப இனிமே என்கிட்ட காசு கேட்க மாட்டேன். கேட்டா குடுக்காத. பேச்சு மாற மாட்டல்ல? நாங்கெல்லாம் ரோசக்காரங்க. பாப்போம்டா. மா, நான் கிளம்புறேன். சரிப்பா, வரேன். சரிங்க. ஏய், இருப்பா. எங்க போற? வேலைக்கு. நானும் வரேன். எதுக்கு? நீ ஒழுங்கா வேலைக்கு போறியான்னு பாக்கதான். இது வேறயாடா? எங்கடா போனோம்? அது தெரிஞ்சா நான் ஏன் உன் கூட வரேன்? எது? அப்படியே போப்பா, எங்கயாவது டிராப் ஆயிக்கிறேன். டோராவின் பயணங்கள். இப்போ நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? அண்ணனோட பைக்ல ரைடு போய்கிட்டு இருக்கோம். டேய், டோரா புச்சி பாக்குற வயசாடா உனக்கு. ஏன்டா அப்படி அடிச்சாட்டியும் பண்ற? ஒண்ணும் கேட்க மாட்டேன். அப்படியே வண்டியை ஓர கட்டு, ஒரு டீயை போட்டுக்கிட்டே பேசும். ஒரு டீ தானப்பா, வாங்கி தர மாட்டியா? சாமி, 2 டீ. அதுல ஒண்ணு சிறப்பா இருக்கட்டும். உனக்கு தான்ப்பா, குடும்பத்துக்காக உழைக்கிறல்ல. இப்ப சொல்லு, உன் பிரச்சனை என்ன? என் ஃப்ரெண்டு பாலா உன்னை வேலைக்கு கூப்பிட்டான்ல, ஏன்டா போக மாட்டேங்கிறா? யாரு? அந்த அனில் சோபாலாவா? அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே? ஆமா. அதனால தான் போல. டேய், இது டூ மச். நான் கிளம்புறேன். டீ எடுத்துக்கோங்க, சாப்பிட்டு போலாம். இந்த அப்படி இங்க பாரு, எனக்கு மட்டும் என்ன மதுரையை சுத்தணும்னு ஆசையா? உன் ஃப்ரெண்டு பாலா சோப் எடுத்துட்டு பரமக்குடி ராம்நாடு போய் கூவி வைக்க சொல்றான். அதெல்லாம் எனக்கு சரிப்படாது. என் ஃப்ரெண்டு 2 பேர் பாம்பேல இருக்காங்க, வேலை வாங்கிட்டு கூப்பிடுவாங்க.
சிட்டா பறந்துருவேன். டேய் இப்பதான் நான் வீட்ல சாப்பிட்டு வந்த, மத்தியானம் சமைப்பாங்கடா. இது சும்மா கேப்ப ஃபில் அப் பண்றதுக்கு. ஓஹோ. அப்படி சொல்லுங்கப்பா, ரீசார்ஜ் ஆயிருச்சா? ஆயிருந்தா உடனே ஏன்டா கூப்பிடுறேன்? இன்னும் ஆகல. அந்த கடைக்கு போய் ரீசார்ஜ் ஆயிருச்சா இல்லன்னு கேளு. அப்படி இல்லைன்னா காசு வாங்கிட்டு போய் வேற கடையில பண்ணு. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். பில்ல கட்டிட்டு நீ கிளம்பு. எனக்கு ஹெட் ஆபீஸ்ல இருந்து போன் வந்துருச்சு. வாடகை கொடு. டேய் உன்னை வண்டியில கூப்பிட்டு வந்ததுக்கு இது வேறையாடா? வீட்டுல 10 ரூபா குடுக்கற மாதிரி கொடுத்து விட்டு இப்ப 20 ரூபாய்க்கு வெயிட் வச்சுட்டு போற. ஹலோ, நாங்க ஐபிபி பேங்க்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் லோன் வேணுமா? ஒரு லோனும் வேணாம், போனை வைங்க. நீங்களா திரும்பவுமா? என்ன சார் வேணும்? நான் ஒரு நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ண சொன்னேன்ல, ரீசார்ஜ் பண்ணீங்களா? ஏன் கேக்குறீங்க? ஹலோ, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆமா பண்ணேன். எனக்கு என்னமோ உங்க மொழிய பார்த்தா சந்தேகமாவே இருக்கே. மொத்த அமௌண்ட்டையும் ஆட்டையே போட்டீங்களோ? சார் தேவையில்லாம பேசாதீங்க. எதுங்க தேவையில்லாம? ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னு எனக்கு என்ன எஸ்எம்எஸ் வரலையே. ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு எதுக்கு சார் எஸ்எம்எஸ் வரணும்? உங்க அப்பாவுக்கு வந்திருக்கும். அவருக்கு தான் இன்னும் வரலையா? அதுக்கு நான் என்ன பண்ணேன்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுங்க. என்னங்க பொறுப்பே இல்லாம பேசுறீங்க? நம்ம ஏரியாக்குள்ள இருக்கிற கடைன்னு பாக்குறேன். இல்ல நான் வார மாதிரி ஆயிடுவேங்க. நீங்க எது மாதிரி வேணாலும் ஆகுங்க, ஆனா அப்படி ஓரமா நின்னுக்கோங்க. பிசினஸ் டைம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எது பிசினஸ் டைமா? சொல்லே 1500 ரூபாய் கொடுத்துருக்கேன்ல, முதல்ல எனக்கு பதில சொல்லிவிட்டு அப்புறம் உங்க பிசினஸ் பாருங்க. ஹலோ, சொல்லுங்கப்பா. எங்க பாருங்க? ரீசார்ஜ் பண்ண கடையில தான்ப்பா. என்ன சொல்றாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீசார்ஜ் ஆயிருமாப்பா. சரி அங்கேயே இரு. எனக்கு எஸ்எம்எஸ் வந்தாலும் உனக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போ. சரிப்பா. பாத்தீங்களா, இதோட 97 தடவை பேசிட்டாரு. அவ்வளவு நம்பிக்கை உங்க மேல? அந்த கவலை உங்களுக்கு வேணாம், முதல்ல என்ன ஆச்சுன்னு பாருங்க. அந்த நம்பரை இதுல எழுதுங்க. இது என்ன புது நம்பரை குடுக்குறீங்க? புது நம்பரா? என்னமா சொல்ற? 205 சொன்னா 005க்கு ரீசார்ஜ் பண்ணிருக்க. தமிழ்ல என்ன சொன்னீங்க? 205 சொன்னேன். அதுக்கு தான் ரீசார்ஜ் பண்ணிருக்கேன். 20னா 2000 கிடையாது. இங்கிலீஷ் தெரியலன்னு தானே தமிழ்ல சொன்னேன். அதுவும் புரியலையா? அதெல்லாம் நல்லா புரியுது. நீங்க போன்ல யார் கூட பேசிட்டு எனக்கு தப்பான நம்பர் சொன்னா அதுக்கு நானா பொறுப்பு? யார் தப்பான நம்பர் சொன்னா? நீங்க தப்பா எழுதிட்டு என்னைய சொல்றீங்களா? போன்ல பேசிக்கிட்டே நம்பரை சொன்னது உங்க தப்பு. நான் போன்ல பேசும்போது நம்பரை கேட்டது உங்க தப்பு. இவ்வளவு விவரமா பேசுறீங்கல்ல, முதவே நம்பரை எழுதி கொடுத்துருக்க வேண்டியதானே? இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா என் நெத்தியில கூட எழுதிட்டு வந்து நின்றுப்பேன். எழுதிட்டு வந்திருக்க வேண்டியது தானே? என்ன மரியாதை பணத்தை திருப்பி கொடு. இல்ல நீங்க பாருங்க, தப்பா நம்பர் சொன்னது நீங்க தான். உங்க மேல தப்ப வச்சுட்டு என்கிட்ட தராரு பண்ணா அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்க போறது? என் சம்பளமே 1200 ரூபாய் தான். அதுலயும் 400 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அண்ணே, அர்ஜென்ட்டா ஒரு 1500 ரூபாய் வேணும். அண்ணே அர்ஜென்ட்டா ஒரு ஹலோ ஹலோ வச்சிட்டானா? பணம் கேட்டா சிக்னல் கிடைக்காது. சார், நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? எந்த நம்பருக்கு ரீசார்ஜ் ஆச்சோ அதே நம்பருக்கு பேசி பணத்தை கேட்டா கொடுத்துருவாங்களா? நல்லவங்களா இருந்தா கொடுத்துருவாங்க. நம்பரை சொல்லுங்க. 9441999005. ஹலோ, என்ன சார் லைன் கிடைச்சிருச்சா? நமக்கு முன்னாடி அவனோ உள்ள நுழைஞ்சிட்டான். எங்கேஜ்டா இருக்கு. பிரியா, யாரு? நான் வசந்தி பேசுறேன்டி. காது கேக்கலையா? என்னடி காலங்காத்தால? எரும மாடு காலங்காத்தாலையா? மணிய பார்த்தல்ல, 11:15 ஆகுது. 11:15? நல்ல கனவு. நேரம் போனதே தெரியல.
நீயும் நானும் ராத்திரி 3 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம். உனக்கு மட்டும் எப்படி கனவு வந்துச்சு? எனக்கு தூக்கம் தான் வந்துச்சு. அதுக்கெல்லாம் முகம் கொஞ்சம் அழகா இருக்கணும்டி. ஏய், ரொம்ப தான் ஓட்டாத. கனவுல என்ன ஹீரோ கூட டூயட்டா? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இன்னும் நான் அப்படி ஒருத்தனை மீட் பண்ணலன்னு. இந்த போன்காரன் மட்டும் என் கையில மாட்டினா எக்கி அவன் குறவலையை கடிச்சு துப்பிடுவேன். சார் ஏன் சார் இவ்ளோ கோவப்படுறீங்க? பின்ன என்ன, ஒரு மனுஷன் இவ்வளவு நேரமா போன்ல பேசுவான்? ப்ராமிஸா சொல்றேன், நான் சொல்றத மட்டும் செஞ்சு பாரு, உன் முகம் பல பலன்னு ஆயிடும். கனவு வருமா? கலர் கலரா வரும். சரி சொல்லு, செய்றேன். அந்தி மந்தார பூவை ஹாஃப் பாயில்ல கலந்து பெப்பரை தூக்கலா போட்டு கொதிக்க வச்சு மூஞ்சில தடவணும். சுட சுடவா? ஐயா லூசு, ஆறுனதுக்கு அப்புறம்டி. ஓடி, கேட்கவே பயமா இருக்கு. இதுக்கே பயந்தா எப்படி? அவ அழகாகிறதுக்கு உப்பு காகிதத்தால முகத்தை தேய்ச்சிக்கிறதுக்கு கூட தயாரா இருக்காளுங்க. நீ என்னடா அண்ணா? ஏடி குளிக்காம இன்னும் பேசிக்கிட்டா இருக்க? சார் மத்தியான சாப்பாடு எங்க வீட்லயா? முதல்ல வீட்டுக்கு போக முடியுதான்னு பாப்போம். இல்ல சாப்பாடு நேரமாச்சே அதான் கேட்டேன். ஏன் உங்களுக்கு பசிக்குதாக்கும்? கரெக்டா 12:00 சாப்பிடுறீங்களோ? ஆமா சார். சாப்பிடுங்க. உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்குமே அதான். புளிக்குழம்பா?